வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் எக்கச்சக்க ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கு AEW கிராண்ட் ஸ்லாம் பேப்பரையும் நடந்ததுங்க. நிறைய மேட்சஸ் நடத்துனாங்க, நல்லா இருந்தது. அதில் நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா ஹேர் வெர்சஸ் ஹேர் ஒரு மிக்சர் டேக் டீம் மேட்சாக நடந்திருக்கும். இதில் தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா முடியை வெட்டணும். ஆம்பளைக்கு மட்டும் தான் வெட்டுவாங்க, பொம்பளைக்கு வெட்ட மாட்டாங்களாம். அது என்னடா ஒரு நியாயம்? ஆம்பளைக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெட் ரைடர்ஸ் டீம் வந்து தோற்று போயிட்டாங்க. தோற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியை வெட்டி ஆகணும். யூதாவுடைய முடியை தான் பார்த்தீங்கன்னா வெட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவருடைய முடி தான் பார்த்தீங்கன்னா அழகே. எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மொட்டை அடிச்சு விட்டானுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஜான் மாக்ஸ்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டார். ஏன்னா மொட்டை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரையே வந்து மொட்டை அடிடா அப்படின்னு சொன்னதே அவர் தான். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கேசரியாக இருக்கட்டும், டோனி ஸ்டோமாக இருக்கட்டும், மற்றும் பலராக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து மொட்டை அடிச்சு விட்டானுங்க. அடுத்த செய்தி பியாங்கா பெலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் ஆகுங்கன்னு எதிர்பார்த்தோம், வரல. சரி, எலிமினேஷன் சேம்பர் வருது, அதிலே இருப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போ ரெஸ்ல்மேனியா டைம் வந்துருச்சு. கண்டிப்பாக பியாங்கா பெலர் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜேடிக்காரர்களுக்குள்ளே ஒரு ட்ரீம் மேட்ச் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் ஒரு அஃபிஷியல் நியூஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க. அதாவது பியாங்கா பெலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள், பிகாஸ் நாளைக்கு வந்து நான் வந்து சர்ஜரி பண்ண போகிறேன், அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 1 இயராக என்ன தான் நடந்தது? அந்த 1 இயராக நீங்கள் சர்ஜரியில் இல்லாமல் சும்மா தான் இருந்தீங்களா அப்படி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன சர்ஜரினா ஃபிங்கர் சர்ஜரி தான். அவங்களுக்கு அடிபட்டதே கையில் தான், அந்த ஒரு விரல் தான். அதில் தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. சரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். இப்போ மீண்டும் அதே இடத்துல சர்ஜரின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு வருஷமாகியும் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் நான் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நாளைக்கு எனக்கு சர்ஜரி அப்படிங்கிறத பியாங்கா பெலரே எல்லாருக்கும் தெரியும் நம்ம அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா செத் ரோலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு மத்தியில் பெருசும் இருந்தாலும் அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவர் வந்து இன்ஜுரியெல்லாம் இப்போ கியூர் ஆகி வருவாரா அப்படிங்கிற கேள்விக்குடி ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் நியூஸாக போயிட்டுருக்குது. இப்போது நம்ம செத் ரோலன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து சில வீடியோஸை ரசிகர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அந்த வீடியோஸை பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு ஒரு யுத்தகம் வருது. கண்டிப்பாக வந்து செத் ரோலன்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியாவுக்கு சண்டை போட வருவாருன்னு. எஸ், அது வந்து ஒர்க் அவுட் வீடியோ தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கு கையில் தான் இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ கையில் வெயிட் எதுவுமே தூக்க மாட்டேன்னு நினச்சோம். பட் ஆனால் வெயிட் தூக்குற மாதிரியான வீடியோவாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், கையில் அந்த இதெல்லாம் போடாமல் நார்மலாக இருக்கிற செத் ரோலன்ஸாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா கியூர் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. பொதுவாகவே ரெஸ்ல்மேனியா அப்படிங்கும்போது பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க, அதுலேயும் செத் ரோலன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி எல்லாமே கியூர் ஆகிருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அவரே ஒரு வீடியோவாக தெரிஞ்சிருக்குது வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் செத் ரோலன்ஸுக்கு ஏதாவது ஒரு மேட்சை WWE கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது யார் கூட எப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி பிரான் பிரேக்கர் கூட இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பிரான் பிரேக்கருக்கு வேறு இன்ஜுரி ஆகிட்டு WWE இந்த ஸ்டோரியில் எப்படி கொண்டு போக போகிறாங்க, கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிறிது நாட்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேபி சொல்ல முடியாது செத் ரோலன்ஸுக்கு பிளான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் மேட்ச்சில் ஆட் பண்ணி சிஎம் பாங், ரோமன் ரெயின்ஸ் மற்றும் செத் ரோலன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை கூட கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த மேட்ச் தான் நடந்தது. இந்த வருஷம் செத் ரோலன்ஸுக்கான மேட்ச்சுக்கான கண்டென்டர் வேறு இன்ஜூரியில் இருக்கிறாரு. சொல்ல முடியாது, பிராக் லெஸ்னர் கூட மேட்ச் கூட வைக்கலாம். ஆனால் அதே மாதிரி அடுத்த செய்தி நம்ம பிராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரப்போகிறாரு. அது என்னதாக இருக்கும், ஏதாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்குற நிலையில் அவருடைய ரெஸ்ல்மேனியா மேட்சை பற்றி தான் ஒரு ஹிண்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ரெஸ்ல்மேனியா மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ பெரும்பான்மையான ஃபேன்ஸ் வந்து பிராக் லெஸ்னருடைய ரெஸ்ல்மேனியா மேட்ச் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஓபா ஃபெமி கூட தான். பீஸ்ட் வெர்சஸ் பிளாக் பீஸ்ட், இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி
ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் ஓபா ஃபெமி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிராக் கூட மேட்ச் விளாடுங்க பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் ப்ரூவ் பண்ணணும், பல நாட்கள் ஆகும். ஸோ அதனால் இது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் தான் எப்படி யோசிப்பார், எங்கே யோசிப்பார் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் இதை கன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா, பிராக் லெஸ்னர் சைட்லேருந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராக்டாக இந்த மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. அப்படி அவருடைய தரப்புல இருந்து ஒருத்தர் கூட இந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அது LA Knight கூட. LA Knight இருக்கிறார்ல, அவருக்கும் இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெண்டிங்கில் தான் இருக்கிறாரு. பட் நான் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவர் இல்லை. எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. இப்போ WWE பார்த்திங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் LA Knightக்கும் ஒரு மேட்ச் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருக்குது, திடீர்னு ஒரு மேட்ச் வச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களை பல பேருக்கு இருக்கலாம். ஆக்சுவலி காய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. LA Knight தான் பிராக் லெஸ்னரை ராயல் ரம்பிளில் எலிமினேட் பண்ணார். கோடி ரோட்ஸ் தானப்பா எலிமினேட் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ஒரு கையை வச்சு எலிமினேட் பண்ணாரும், மற்றொரு கையை வச்சு இவரை எலிமினேட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா LA Knight மற்றும் கோடி ரோட்ஸ் 2 பேருமே சேர்ந்து தான் பிராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹிண்டிங் இன்னும் இருக்க தானே செய்யுது. ஸோ அந்த ஹிண்டிங்கை வச்சு மேபி WWE பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த ரெஸ்ல்மேனியா மேட்சாக கொண்டு போகலாம். ஆக்சுவலி காய்ஸ் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான நிலைமையில் தான் இருக்குது. இந்த மேட்சை எப்படி கொண்டு போக, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் பெரிய பெரிய ஃபியூட் இல்லை, இன்ஜுரி நிலைமைகள், ட்ரிபிள் ஹெச்சோடைய மொட்டை நிலைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நிலைமைகள் பரிதாபத்தில் தான் இருக்குது. பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி WWE பரிதாபங்கள் ஒன்று போடலாம் போல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் LA Knightக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் வைக்கிறது ஓகே, மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படிங்கிறது என்னோட கருத்து. சில பேர் வந்து ஓபா ஃபெமி கூட ஓகேன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் எந்த முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரியா ரிப்ளே மற்றும் ஈயோ ஸ்காய் 2 பேரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்ல இன்னைக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர் பரிமாறி இருக்காங்க. லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பெலர் இருக்காங்கல்ல, ரியா ரிப்ளே இருக்கிறாங்கல்ல, ஒரு பூச்சினத்தையே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோழிக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடாடா இதுதான் நட்பு, சோத்தில் போட்ட உப்பு மாதிரி பனஞ்சிக்கிட்டு இருக்குதுங்களா. சரி, இதே மாதிரி உங்களுக்கு எதாவது நண்பர் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்ச நாளே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.